காதல்ன்ற வார்த்தையை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது லைலா மஜ்னுவோட காதல் தான். இது கற்பனை கதையல்ல, உண்மை காவியம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 7th செஞ்சுரியில் ஒரு பணக்காரர் வீட்டில் லைலா பிறக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட எவ்வளோதான் பணம் இருந்தாலும் கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சு அவங்கள ஒரு பாடசாலைக்கு படிக்க அனுப்புகிறாங்க. அப்போது அதே பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருக்க கைஸ் அப்படிங்கிறவருக்கு லைலா மேலே காதல் வருது. அவருக்கு அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் தன்னோட கவிதைகள் மூலமாக வெளிப்படுத்தினாரு. இப்படி இவர் டெய்லியும் கவிதை எழுதுறத பார்த்தா ஊர் மக்கள் எல்லாரும் இவரை மஜ்னுன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க. மஜ்னு அப்படின்னா பைத்தியம்னு அர்த்தம். இப்படி இருக்கும்போது இவரோட கவிதைகள் எல்லாமே லைலாவோட பார்வைக்கு வருது. அந்த கவிதைகளை படிச்ச லைலாவுக்கு காதலை இவ்வளோ மரியாதையாகவும் இவ்வளோ அன்பாகவும் வெளிப்படுத்தலாமாங்கிறத எண்ணி இவங்களுக்கும் அவர் மேலே காதல் வருது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லைலா, நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு கைஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவரும் தன்னோட அம்மா கிட்ட கேட்டு நகைகள் பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போய் கேட்குறாங்க. அதுக்கு லைலாவோட அப்பா, நீ எந்த வேலைக்கும் போகலை, உனக்குன்னு எதுவுமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் ஊரே உன்னை பைத்தியம்னு சொல்லி கூப்பிடுது அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் அதே ஊரில் ஒரு பணக்காரர் வந்து லைலாவை பொண்ணு கேட்குறாங்க. லைலாவோட அப்பாவும் இவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் குற்ற உணர்ச்சியில் மனசு உடஞ்சு போன லைலா டெய்லியும் சாப்பிடாம தூங்காம நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போறாங்க. சரியா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் லைலாவோட கல்லறைக்கு எல்லாரும் போறாங்க. அப்படி அங்க போய் பார்க்கும்போது இறந்து காய்ந்து போன உடல் லைலாவோட கல்லறைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அவர் தான் மஜ்னு. அப்போ பக்கத்துல இருந்த பாறையில ஒரு கவிதை எழுதியிருக்கு. அது என்னன்னா, நான் இந்த சுவர்களை கட்டி அணைத்துக் கொள்வேன், நான் இந்த சுவர்களுக்கு இடைவிடாத முத்தங்கள் கொடுப்பேன், ஆனால் அதற்காக நான் இந்த சுவர்களை காதலிப்பதாக எண்ணாதீர்கள், நான் காதலிப்பது சுவர்களை அல்ல, அதற்குள் உறங்கும் என்னவளின் இதயத்தை. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.